மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது வானத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது வானத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நான் வேணுமென்றே சில சொற்களை மாற்றி வாசிக்கிறேன். ஏனென்று கேட்டால் அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பூலோகம் என்று நாங்கள் சொல்வதில்லை. பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். சிலர் பரலோகம் என்று மோட்சம் என்று நினைப்பார்கள். இல்லை, அங்கே ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை. பூமியில் நீங்கள் கட்டுவது எதுவோ நாங்கள் தான் அதை தொடங்க வேண்டும். தேவன் எங்களோடு சேர்ந்து அதை வானத்திலே அங்கே கட்டி போடுவார். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு, வான சேனைகளோடு, துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 கூறுகிறது அல்லவா? அதைத்தான் இங்கே கூறுகிறார். சகோதரர்களை, இந்த மகத்தான திறவுகோல் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரிமையான காரியம். இந்த திறவுகோல் தெரியாமல் கோடிக்கணக்கான தேவனுடைய ஜனங்களே இருக்கிறார். அதுதான் சொன்னேன், என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இந்த பிரதான திறவுகோலில் இன்னும் ஒன்றை பிசாசு களவாடி போட்டான், அதை மறைத்து வைத்திருக்கிறார். எத்தனை தேவனுடைய ஜனத்துக்கு தெரியும், எத்தனை விசுவாசி இந்த திறப்பை உபயோகிக்கிறது. இதோ ராஜ்யத்தின் திறவுகோல் இன்னும் ஒன்று அவர் சொல்கிறார். பூமியில் எதை கட்டுவாயோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நாம் பூமியில் இருக்கும் வரை இது நமக்கு தேவை. நாம் இதை உபயோகிக்க வேண்டும். ஆனால் எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறார்கள்? எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறார்கள்? மிக சொற்ப பேர். இங்கே அசுத்தாவிகளை கட்டுவதை குறித்து, துரைத்தனங்களையும் இன்னும் அந்தகார சக்திகளையும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளையும் கட்டுவதை குறித்து இயேசு பேசுகிறார். அப்படியானால் கட்டவிழ்ப்பது எது? எதை கட்டவிழ்க்கிறீர்களோ நாங்கள் ஆராய் கட்டுவது என்று சொன்னால் அந்தகார சக்திகளை, அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள், தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், மனிதர்களுக்குள்ளே அவைகள் இருந்து வேலை செய்து பிரச்சனையும் நெருக்கத்தையும் சண்டைகளையும் ஏற்படுத்துவதாக இருந்தால் அவைகளை கட்டி போட நமக்கு அதிகாரம் உண்டு. அதுவும் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறவர்கள், வேலையிலே எங்களோடு வேலை செய்கிறவர்கள், அல்லது குடும்பத்திலே கூட புருஷனோ மனைவியோ எவரோ, எவ்விதமான ஆவி அவர்களுக்கு கூடாக வேலை செய்கிறது என்பதை நாம் தேவ ஆவியானவர் மூலமாக பகுத்தறிய வேண்டும். ஆவியும் வேலை செய்யும், அதே வேளையிலே அங்கே மாமிசமும் இருக்கும். பழைய மனுஷனுடைய குணாதிசயம் அவனை துரத்த முடியாது. அவனுக்கு தேவையது சிலுவை. பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்க வேண்டும். அசுத்தாவி இயேசுவின் நாமத்திலே துரத்தப்பட வேண்டும். சவம் எங்கேயோ கழுகுகள், பருந்துகள் அங்கே கூடும். சவம் பழைய மனுஷனுடைய குணாதிசயம், இறைச்சல், பொறாமை, கோபம், வாக்குவாதம், சண்டை, இவைகள் அங்கே தொடர்ந்து புழுத்து உள்ளே இருக்கும் வரை வெளியில் இருந்து வவால் வந்தே தேரும். எங்கே கசப்பும் கோபமும் பொறாமையும் உண்டோ, ஜேம்ஸ் 3:15-16, அங்கே சகலவித துர்ச்சைகளும் உண்டு, பிசாசுடைய ஆர்ப்பாட்டங்களும் உண்டு. சகோதரர்களே, இந்த கட்டி போடும் நேரத்தில் அது ஒரு நிரந்தரமான கட்டுதல் இல்லை. அது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம். அது நிரந்தரமானது அல்ல. உதாரணமாக, ஒருவர் உங்கள் வீட்டை வருகிறார். நீங்கள் ஒரு கடி நாய் வைத்திருக்கிறீர்கள். சில சொல்லுவார்கள், கொஞ்சம் பேருக்கு நாயை கட்டிட்டு நாங்கள் கதவை திறக்கிறேன். அப்படியே அவர்கள் நாயை உடனே கட்டுகிறார்கள், கதவை திறக்கிறார்கள். அந்த அவருடைய நண்பர்கள் உள்ளே வந்து கதைச்சாலம் போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாயை கட்ட விழுக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரைட்.
இதே விதமாகத்தான் இந்த ஆவிகள் மனுஷர்களுக்கூடாக சில நேரங்களில் எங்களுக்கு தொந்தரவுப்படுத்தும் பொழுது எப்படியான நிலைகளிலே நாங்கள் அதை கட்டி போடலாம். ஆனால் அப்படி கட்டி போட்டாலும் அது நிரந்தரமான கட்டல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவைகள் இயேசுவின் நாமத்திலே இன்றோ ஒரு நாள் சீக்கிரமாய் துரத்தப்பட வேண்டும். என் நாமத்தினாலே விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள். சோ துரத்துவதும் கட்டி போடுவதும் ஒன்றல்ல. நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுது கட்ட வேண்டும், எப்பொழுது துரத்த வேண்டும், அதை நாங்கள் ஆராய்வோம். வெளிப்படையாகவும் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே சபை எடுபட்டதுக்கு பிறகு வானத்திலே இருந்து இறங்கி ஒரு தூதன் அங்கே இறங்கி வருகிறான். அவனுடைய கையிலே சங்கிலிகள் இருக்கிறது. ஆம், வாசித்து பார். அவன் அந்த சங்கிலிகளை கொண்டு வந்து பழைய பாம்பன் வலிச்சப்பமும் என்று பிசாசு என்னும் பேர் கொண்டு அவனை கட்டி போடுகிறான். அந்த சங்கிலியினாலே கட்டி போட்டு மரணமும் பாதாளமும் என்கிற அந்த இடத்திலே கொண்டு போய் அடைக்கிறான். அதிலே மரணத்தினும் பாதாளத்தினுடைய திறப்பு இயேசுவின் கரத்திலே. அந்த ஒரு தேவதூதன் வந்து அதை செய்கிறான். சாத்தான் பூட்டப்படுகிறான். இது எப்பொழுது நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாளுகையிலே பூமியிலே சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். ஆனால் அதே அதிகாரத்திலே 7ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால் அங்கே அவன் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கட்டவிழ்க்கப்படுகிறான். ஜனங்களை வஞ்சிப்பதற்கு. அந்த நேரத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? மெய்யாகவே தாங்களாகவே தேவனை தேடுவார்களா? பிசாசு எதிர்த்தாலும் அவர்கள் முன்னோக்கி போவார்களா என்ற தேவன் அவர்களை சோதித்தறிய பிசாசு கட்டவிழ்க்கப்படுகிறான். அறிந்து கொள். அது 7ஆம் வசனத்திலே அவன் கட்டவிழ்க்கப்படுவார். So இது is a temporary thing. கட்டுவது கட்டவிழ்ப்பது. Alright. Now இயேசு நமக்கு இதை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தார். நீ விசுவாசியாக இருக்க வேண்டும். அப்படியா இருந்து நீ தேவ வார்த்தையில் நடக்கும் பொழுது உனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே கோபத்தினாவே என் புருஷனுக்கு கூட வேலை சொல்ல கட்டிடுறேன். இயேசுவின் நாமத்திலே வாய் மூடு. அப்படியா நீ இந்த ஆவிக்கு கட்டளையிடும் பொழுது அது கட்டப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே நீ தாராளமாக உன் புருஷனோடு பேசக்கூடியதாக ஒரு நிலைமை அங்கே ஏற்படும். அப்படிப்பட்டதான திறவுகோல் தேவன் நமக்கு கொடுத்தார். இயேசு அசுத்தாவிகளை கட்டும்படிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையாக வரும் காரியம் சூழ்நிலைகள் பிசாசு அசுத்தாவிகளினால் ஏற்படும் காரியங்களை கட்டி போட முடியும் சொன்னார். மனுஷர்களுடைய சித்தத்தை கட்ட முடியாது. Never bind people's wills. You can't do that. அதை நாம் செய்ய முடியாது. Okay? பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ தொடங்க வேண்டியது பூமி, வானம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ஜனமே தொடங்க வேண்டும். இயேசுவுக்காய் காத்திருக்காதீர்கள். உன் குடும்பத்திலே பிசாசு யாரு கூட வேலை செய்து கொண்டிருந்தால் அசுத்தாவிகள் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் செய்ய வேண்டியது எல்லாம் சிலுவையிலே செய்து முடித்தார். இப்பொழுது அதிகாரம் கொடுக்கிறார், உனக்கு கற்பிக்கிறார். படிக்க வேண்டியது நீ, அதிகாரத்தை எடுக்க வேண்டியது நீ, பரிசுத்தமான ஜீவியத்திலே வெளிச்சத்திலே நடக்க வேண்டியது நீ. போதகர் அல்ல. சபைக்கு சும்மா வந்து போகாதே. 1008 போதகரை நீ கேட்கலாம். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியமான காரியம். 1008 கூட்டங்களுக்கு போகிறார்கள் இன்றைக்கு. முடியாத கூட்டங்கள் எங்க பார்த்தாலும் அதுதான். ஆனால் மனுஷனை மையமாக வைத்த கூட்டங்களாகவே இருக்கிறது. தேவனுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? 6வது ஒருத்தன் கேட்கிறானா, மனம் திரும்ப. நோ, தீராத வலியா, முடியாத தொல்லையா? இதுதான் வாசிக்கிறோம். நோட்டீஸ், துண்டு பிரசுரங்கள். அது இன்னும் ஒரு இயேசு. It's a different Jesus. அதுக்கு இன்னும் ஒரு ஆவி வரும். அது இன்னும் ஒரு சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 11 நான் பேச வரவில்லை. All right. So கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும்
இயேசு தம்முடைய ஜனத்துக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாங்கள் அதை உபயோகித்து அந்த வேலையிலே நாம் இறங்க வேண்டும். இப்பொழுது கவனமாய்கள். முதலாவதாக, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலே நான் கட்டலாம். ஒருவர் பிரச்சனை கொடுக்கிறார், அவரோடு பேச முடிகிறதில்லை. நீ பேச முதல்ல 10 கதை பேசி கொண்டு போகிறார். பிரதர், நான் கதைச்சுனா சொல்லு கேட்கிறாங்களே இல்லை பிரதர், என்ன கதைக்க விடுறாங்களே இல்லை பிரதர், ஐயோ இந்த சொல்லையும் கேளுங்கள். நோ, படபட பட 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 பாய்ப்பால் திறந்த தன்னை மாறி போகுது. அந்த வேளையிலே அவர்களுக்கு முன்னாலே இல்லாமல் நீ அறையில் போய் அவர்களுக்குள்ளாக இப்படி தொந்தரவு கொடுத்து பேசிக்கொண்டு பொல்லாத அவி இயேசு நாமத்தை உன்னை கட்டுகிறேன் வல்லமை உடைகள் மூடுவாய் என்று சொன்னால் அந்த நொடி பொழுதிலே அது கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் தாமதித்து பார் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீ அதிகாரத்தை கொடுத்தாய். சிலர் வருவார்கள், ஆவி பேசிக்கொண்டே இருக்கும், அங்கேயும் ஓடித்து கொண்டு தெரியும், அல்லது பாட்டு படித்து கொண்டு தெரியும், எங்களால் பேச முடிகிறதில்லை. நாங்கள் பேர் என்ன, பேர் மேரி, மேரி 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 தண்ட பாட்டில் பிசாசு பேசிக்கொண்டு போகிறது. அந்த மனதை முழுவதுமாக பாம்பு விழுங்கின மாதிரி தவளையை விழுங்கி போட்டது. I can't talk to, I can't get through. எனக்கு அந்த பிள்ளையின் இருதயத்தோடு பேச முடியாது. சிலர் இருக்கிறார்கள் ஊழியர்கள், இந்த பகுத்தறியாமல் அவர்களை அறிக்கை பண்ண சொல்லுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலம், இயேசுடைய ரத்தத்தின் மூலம் அதை அறிக்கை பண்ணி கூட பேசாமல் இருக்கும். இப்படி பார்த்து போட்டு வஞ்சிச்சு போட்டு இருக்கும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை. என் ஆவி வேலை செய்கிறது. இது ஆவியா அல்லது மாம்சமா, அதுவும் அறிய வேணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ டேக் அத்தாரிட்டி. உங்களுக்குள்ளாக பேசுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன் வல்லமை உடை மூடுவாய் இயேசுவின் நாமத்தில். அதன் பிறகு யூ கேன் சொல்லி, இந்த சகோதரி இந்த மேரியோடு நான் பேச எனக்கு உதவி செய்யும், நான் அவளோட இருதயத்தோடு பேசட்டும். தென் he'll come back to normal. அது வரைக்கும் இந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். அது நீ 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். மயக்கத்தில் இருக்கும் பொழுது நீ கதைக்க மாட்டாய். இவைகள் யாவும் உண்மை, 100% உண்மை. அதனாலே வாக்குவாதத்தில் ஈடுபடாதே. உன்னோட அந்த பிசாசு அந்த அசுத்தாவி வாக்குவாதம் பண்ணுகிறது, உன்னை மாமிசத்தில் இழுத்தது, நீயும் பிடிபட்டாய் அந்த பொறியிலே. இவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணது அதான். மனைவி ஷாமியனோட ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணி கொடுக்கிறது அசுத்தாவி. தொடர்ந்து வாக்குவாதம். இங்கே வரும்படிக்கு சொன்னேன், நீதான் என்று கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். நான் தான் பாவலியிலே இயேசுவின் நாமத்திலே அடித்தார். குஸ்தி சோப்புக்காரன் சொல்லுவார். சட்டி எல்லாத்தையும் கலந்தார். நிர்வாணமாய் நின்றான் சபையின் நடுவிலே. ஒரு உடுப்புமே இல்லை. Everything is true what I'm telling you. யார் அங்க ஆச்சது வாக்குவாதம் பண்ணி? யார்? அந்த ஆவி. அந்த ஒரு நேரத்தில் நீ கட்டிக்கொள்ளலாம். மினிஸ்டர் பண்ணும் நேரத்தில் எஸ் யூ கேன். இரண்டாவதாக, ஒருவர் ஜெபத்துக்காக வருகிறார்கள். நாங்கள் கண்டுவிட்டோம் இந்த ஆவி தொந்தரவுப்படுத்தி அதை மீதி பேசிக்கொண்டே இருக்குது. அவர்கள் இன்னும் ஆயத்தம் அல்ல, விடுதலை பெற இன்னும் ஆயத்தம் அல்ல. இவர்கள் சும்மா வருகிறார்கள். யார் வந்து கூட்டி ஒன்று வந்திருக்கிறார்கள், கேள்விப்பட்டார்கள். அந்த முள்ளருக்கு எடுத்து விட்டு ஆக்கள் சரி, அதுக்கு பிறகு இல்லை. அதான் இப்போத்தைய உலகம். ஸோ இவர்கள் ஆயத்தம் அல்ல. அந்த நேரத்தில் அந்த சகோதரன் சகோதரியோடு நாங்கள் பேசுவதற்கு முடியாமல் இருக்கிறது மறுபடியுமாக. ஆனாலும் அவர்கள் விடுதலைக்கு ஆயத்தம் அல்ல. ஸோ யூ கேன் bind the devil. You bind you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுக வல்லமை உடைகிறேன் மூடு வாய். எப்பொழுதும் நீ ஊழியம் செய்யும் இடத்திலே, உன்னுடைய வீட்டிலே உனக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. அதை அறிந்து கொள். அவர்கள் அந்த இடத்திலே அசுத்தாவி வாலாட்ட முடியாது. ஏன்? உனக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் திரும்பி அதுக்கு பிறகு போய் வீட்டை போனோம். ஐயோ எனக்கு திரும்பி அங்கே இருக்குதா சாமி? அங்கே இருக்கு சாமிகள் எல்லாம் அங்கே இருக்குது. சரி, இவையாவும் சட்டபூர்வமான காரியங்கள். ஸோ அந்த நேரத்திலையும் நாம் அதை கட்டி போடலாம். ஒரு சகோதரன் அல்லது சகோதரி விடுதலைக்கு இன்னும் ஆயத்தம் இல்லை. அவர்கள் மனம் திரும்பவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சகோதரர்களை ரட்சிப்படையாமல் மெய்யாகவே அசுத்தாவிகளை துரத்த இவருக்கும் ஒரு அதிகாரமும் இல்லை.
அது போனால் அங்கே வெற்றிடமாக இருக்கிறது. அவர்களுக்கு ரட்சிப்பில்லை, இயேசு கிறிஸ்து உள்ளே வரவில்லை, அந்த வெளிச்சம் அங்கே இல்லை. அது எந்த நேரத்திலும் உள்ளே வரும். கூட்டத்தை கூட்டிக் கொண்டே அந்த மனுஷனின் நிலைமை படு மோசமாக இருக்கும். பிந்தின நிலைமை. மூன்றாவதாக, நீ ஒரு சகோதரன் சகோதரிக்கு நீ விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்திலே விபச்சாரத்தின் ஆவி வாவடி அவர் விழுகிறார் அல்லது சர்ச்சை எடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கு பிறகு கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தின் வல்லமை உடைகளை வாவடியிலே. இப்பொழுது நீ காட்டவில்லை, இப்பொழுது நீ துரத்துகிறாய். மந்திரவாதம் பில்லி சூனியம் ஈடுபட்டாய் இந்த பிள்ளையை கொல்லுவது இயேசுவின் நாமத்தின் வல்லமை உடைகிறேன் வெளியே வா. இந்த நேரத்தில் மறுபடியும் சர்ச்சை எடுக்கிறார். ஆனால் இன்னும் பூர்ண விடுதலை இல்லை தெரிகிறது. கண்களை பார்க்கும் நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், முழுவதுமாக இன்னும் விடுதலை இல்லை. ஓகே, நேரமும் ஆகிவிட்டது. நீயும் களைச்சு போனாய், நீ இன்னும் சாப்பிடவில்லை. சரி, தொடர்ந்து போகக்கூடாது. கவனமாய் கேள், நீ கடவுள் அல்ல. இந்த நேரத்திலே மீதியாக இருக்கிற அந்த அசுத்தாவிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் ராத்திரி வேளையிலே கிரியை செய்யாமல் அவனை கூடாக எழும்பி எங்கேயாவது தூக்கி கொண்டு விடாமல் இயேசுவின் நாமத்திலே உள்ளே இருக்கிற எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். நீ கட்டப்பட்டே இருப்பாய். then you go to sleep. நீ தூங்க போகலாம். அது பொறுப்பாக நான் கட்ட ஒப்படைத்ததுக்கு பிறகு then the following morning மறுபடியுமாய் நீங்கள் அந்த டெலிவரன்ஸில் ஈடுபடலாம். அந்த விடுதலை, அந்த ஊழியத்திலே நான் சொல்வது எத்தனை பேருக்கு விளங்கி இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் யூ கேன் டூ தட் பிகாஸ் யூ ஆர் halfway through the deliverance. அரவாசி வழியில் போய் அதனால் அங்கால டைம் காணாது. ஸோ யூ பை அது சும்மா விட்டுன்னு சொன்னால் மீதியாக இருக்கிறவைகள் அதில் வேறு ஏது காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும். ஐயோ பிரதர், வீட்டை போயிட்டு ஓடிட்டாங்களாம். நான் இந்த பிள்ளைகளை நான் விட்டுருக்கிறேன். அதனால் உனக்கு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இவைகளை நீ எடுத்துக்கொள். சகோதரர்களே, இயேசுவிலே நமக்கு கொடுக்க எவ்வளவு பாடுகள் பட வேண்டியதாக இருந்தது அந்த சிலுவையிலே. ஆல்ரைட். நாலாவதாக, சிலர் உன்னோடு வேலை செய்கிறார்கள் அல்லது உன்னோடு கூட வீட்டிலே இருக்கிறார்கள். சிலர் இனத்தவர்களாக இருக்கலாம். சிலர் கடையில் இருக்கிறார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது. அது ஏதோ ஒரு சகோதரன் சகோதரி அல்லது ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறாய், என்ன இதுக்கு போகிறாய், நீ அவளுக்கு கேள்வி போட்டாய், பொல்லாத மனுஷனாமே, பொல்லாத மனுஷியாமே. ஐயோ, அந்த வழியில் நீ வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் பேர் தெரிந்தால் பேரை சொல்லலாம். அல்லது அந்த எனக்கு சந்திக்க போகிற என்னை விசாரிக்க போகிற அந்த சகோதரன் சகோதரி கூட கிரியை செய்கிற எல்லா பெருமை நான் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன், வல்லமை உடைகிறேன். அவ்வளவு கூட வேலை செய்கிற குழப்பத்தினாவி, மந்திரவாதத்தினாவி இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன், வல்லமை உடைகிறேன். பிதாவை சரியான ஒரு ஆளுக்கே நான் போகத்தக்கதாக என்னை வழி நடத்தும் ஆவியானவரை கேட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்திலே முடிந்தது. பார்த்தாயா, இன்னைக்கு ஒரு மணித்தியாலும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் இல்லை. அது கட்டப்பட்டிருக்கும். மெய்யாகவே சில சமயங்களிலே எனக்கு நிஜமாகவே நான் இதை அனுபவ ரீதியிலே கண்டுகொண்டேன். கடையிலே சில நாளிலே போவேன். குறிப்பாக ஒரு சீனியர் சகோதரர் அந்த கடையை வச்சிருக்கிறவர் தேவையில்லாமல் கோவப்படுவார். கோப முகத்தோடே இருப்பார். போனதும் அது இதை அப்படின்னு சொல்லுவார். அவர் இங்கிலீஷ் பேசுறதே எனக்கு சீன பாசமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் போவேன். அது பல காரியங்களை வேண்டலாம். ஷாப் கால் கன்வீனியன்ஸ் ஷாப். ஒரு நாள் காரால் இறங்கி போவதற்கு முன்பதாக இந்த மனுஷனுக்கு கூட வேலை செய்கிற எல்லா பொல்லாதவையும் என்னோட தேவையில்லாமல் கோவிச்சு தேவையில்லாமல் காய்ச்சல் கட்டுக்கிறேன்னு மூடவனம் பாய உள்ளுக்கு போறேன். தேவ ஆவியானவர் சாட்சி. குட் மார்னிங். வாட் டு யூ வாண்ட்? யூ வாண்ட் சம்திங்? ஓ see what you want? சிரிச்ச முகத்தோடு. என்ன கட்டுவது வேலை செய்யுதா இல்லையா?
ஏன் கிடந்து புருஷனோட வாக்குவாதம் பண்றா? புருஷனை கட்டாத, வேலை செய்கிறதுகளை கட்டு. உள்ளுக்கு இருந்தால் வெளியால இருந்து அவனே சாபிக்கிறாய். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன், எய்தவனை புடி. இதுதான் காரியங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் அல்ல, பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார சக்திகளோடும் வானசேனைகளோடும் இந்த அசுத்தாவிகள் அவைகள் தான் வஞ்சிக்கிறது. ஆல்ரைட். ஸோ இவர்களை நீங்கள் செய்யலாம், வேலை செய்கிற இடத்துங்களில் செய்யலாம். ஆனால் அவர்களை நீங்கள் அன்பு கூற வேணும். அவர்களுக்கு போய் காட்சி கொண்டு தெரியக்கூடாது அவர்களை பற்றி. ஸோ இப்படியான நேர சூழ்நிலைகளிலே நாங்கள் கட்டுவது அந்த திறப்பை உபயோகிக்கலாம். மத்தேயு 18:18 இயேசு இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறார். மத்தேயு 18:18 அது நாங்கள் கொஞ்சம் 15 தொடக்கம் வாசிப்போம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனியாய் இருக்கையிலே அவனுடைய குற்றத்தை அவனுக்கு தெரியப்படுத்து. அவன் உன்னை கேட்டுக்கொண்டால், அதுக்கு இணங்கினால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் உனக்கு கேட்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே எல்லா காரியமும் நிறைவேறப்படும்படி இரண்டொருவர் உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் கேளாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் கேட்காமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் உனக்கு ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரனை போலவும், அதாவது புறஜாதியை போல அவன் இருக்கட்டும். அவனை வெறுக்காதே. இப்பொழுது ஒரு காரியம் நிச்சயம் போகணும், இன்னும் முடியலை, அவர் சொல்லி முடியலை. அங்காலத்தில் போங்க. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் வானத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் ஐ ஃபீல் தி அனாயிண்டிங் now. மெய்யாகவே என்று சொன்னால் நிச்சயம் இந்த இடத்திலே பிசாசு இந்த வசனத்தை களவாட போகிறது. பிசாசு வசனத்தை களவாடும் தொழிலிலே தான் காலமே தொடக்கம் இரவு மட்டும் நடக்குது. விதமாக நடக்கிறது. வசனத்தை கேட்டதும் பிசாசானவன் வருகிறான் வார்த்தை களவாடுவதற்கு. உன்னை வார்த்தையிலிருந்து விலக்குகிறது பிசாசு. இருதயத்தில் இல்லாதபடிக்கு அதையும் இதையும் உளறிக்கொண்டு தெரிவதற்கு, இந்த உலகத்துக்காக ஜீவிப்பதற்கு. எங்க கொண்டு போகிறாய் உன் பணத்தை? உன் வீட்டை எங்கே கொண்டு போகிறாய்? உன் வாகனத்தை எங்கே கொண்டு போக போகிறாய்? கொடுக்க வேண்டியது எல்லாமே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அவருடைய ராஜ்யம் பரவட்டும், அவரது வசனம் மேற்கொள்ளட்டும், அவரது வசனம் விருத்தி அடையட்டும். ஹல்லேலூயா. அது மேற்கொண்டே சேரும். என் வசனம் போய் வறுமையாய் திரும்பாது என்று சொன்னார். அதையும் கேட்டுக்கொண்டு சும்மா இல்லை சனம் இருக்குது. அதுல விதைப்பம் கொண்டு போய் இல்லை, அப்படி இல்லை. சோ இப்ப என்ன சொல்கிறார் என்றால், இந்த கேட்க முடியாத சோழன் இருக்கிறார் இல்லையே, அவர பேர் வைப்பம். என்ன பேர் அவருக்கு ஒரு வைப்பம்? ஸ்டான்லி. அப்ப நாங்கள் சொல்லுவோம் ஓகே, 2-3 பேர் சேர்ந்து அதுலயும் அங்கால போட்டிருக்குது. அல்லாமலும் உங்களை 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இங்க பூமி என்று போட்டு மேலுக்கு பூலோகம், பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினாலே அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த சகோதரன் கேட்க முடியாமல் இருப்பது ஒரு அரண் இருக்கிறது. அவனை கேட்க விடுவதில்லை, அந்த காரியத்தை ஒப்புக்கொள்ள விடுவதில்லை. So what they have to do is take authority. அதிகாரத்தை எடுத்துக்கொள், திறப்பை எடு. என்ன 2 பேர் சேர்ந்து ஓகே ஒருமனப்படுவோம். இந்த சகோதரர் கூட கேட்க முடியாதபடிக்கு, சபைக்கு முடங்க முடியாதபடிக்கு வேலை செய்கிற இந்த பொல்லாதாவி, இந்த வாக்குவாதத்தின் ஆவி, இந்த மன்னிக்க முடியாத ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். வல்லமை உண்டாகும். விளையாடு சகோதரனை. பிசாசு போட்ட அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இந்த சகோதரனை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிசாசு போட்ட கட்டு எங்கே அந்த கட்டு இருக்கிறது? மனதிலே. அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாயிருக்க 2 கொரிந்தியர் 10:3-5 வரை. எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். ஏனுன்ற வாயை கொண்டு போய் போடுறாய், அதிலே ஏன் பேசிக்கொண்டு திரிகிறாய்? மலையை பார்த்து பேசு, அகன்று போ. மலை எப்படி பெருசாக இருக்கிறது என்று பெருசுபடுத்தி கொண்டு தெரியாது. அதிகாரத்தை எடுத்துக்கொள், அதிகாரத்தை உபயோகித்துக்கொள். திறப்பு கொடுத்தாருன்னா திறப்பை உபயோகித்துக்கொள்.
எதற்காக திறப்பு அல்லது ஏன் வைத்திருக்க போகிறாய்? சோ அந்த நேரத்தில் அது உடையும் அவராகவே வர ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஒரு கிழமை கழிய தொடர்ந்து அவருக்கு நாங்கள் ஜெபம் பண்ண நிச்சயமாக அது அரங்கில் உடைந்து அவர்கள் இது எத்தனையோ இடங்களில் நடந்திருக்கிறது. எத்தனையோ சில அனுபவங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம், நேரம் போதாது. இவைகள் எல்லாமே இந்த ஒரு கேசட்டுக்குள்ளே நான் போட வேண்டும். ஓகே, ஸோ அது ஒரு இடத்துல. அது 5வது சூழ்நிலை. 6வது சூழ்நிலை, இது அற்புதமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்காக போகும் பொழுது, when you are going witnessing, தேவனுடைய ராட்சியத்தின் நற்செய்தியை அறிவிக்க போகும் பொழுது இந்த திறப்பு உங்களுக்கு நிச்சயம் தேவை. இந்த திறப்பை விட்டுட்டு போயிடாத. நீங்கள் கதைக்க போகிறவர்கள், கதைக்க போகிற குடும்பம், அந்த சகோதரோ அந்த சகோதரியோ அந்த முதலாளியோ எவரோ, அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவர்களை இருதயத்தை திறந்துடும். இந்த செய்தியை நான் பேசும் பொழுது, அவர்களை சொல்லும் பொழுது, என் சாட்சியும் சொல்லும் பொழுது அவர் நிதானமாய் கேட்கவும் அவர் இருதயத்திலே தொடுபடவும் நிச்சயமும். ஆவியானவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படத்தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினாலே என் ஜெபம் கேட்டபடியால் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது இன்னும் திறப்பை நான் உபயோகிக்கவில்லை. இப்போ ஒரு விதமான ஒரு ஜெபம் திறப்புத்தான். அது ஒரு விதமான திறப்பு, சின்ன திறப்புண்டு. இப்பொழுது பெரிய திறப்பு ஒன்று பண்ண போகிறேன். தலையில் போட்டால் டவுன் கண்டு அதை உடைச்சிப்போம் தலை. அந்த நாளில் சில திறப்புகள் இருக்கிறது, இதுக்குள்ளே வைக்க இயலாது. எத்தனை பேர் இதுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்லை. இப்பொழுது இந்த சகோதரன் இந்த சகோதரி கூடாக நற்செய்தியை கேட்க விடாது, மனதை குருடாக்கி மத வரையில் பிடிச்சிருக்கிற மதத்தினால் உன் அரங்களை உடையும் இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறேன். இந்த நேரத்திலே உன்னை கட்டி போடுகிறேன். இந்த நேரத்தில் நீ வேலை செய்ய முடியாது. பெருமையினாவி, மதவரையினாவி, குழப்பத்தினாவி, மந்திரவாதம் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். Now you go and speak to them. 2 Corinthians 4:3 நற்செய்தியை கேட்க விடாது சாத்தான் ஜனங்களின் மனதை குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதிலே அரண்களை போட்டு வைத்திருக்கிறான். அதனாலே தான் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர் சொல்லுவார், நாங்கள் இந்த மதம் மாறுறாங்க, கதையை விடுங்க, வாங்க சும்மா கோபிக்க வேண்டாம். 2 Corinthians 4:3 வாசித்து பார். கோபிக்க வேண்டாம். நீ யாரோடு மோதுகிறாய் என்று உனக்கு தெரியறதில்லை. காரியங்களை அறிந்து கொள். வெளியரங்கமா சும்மா பார்க்காதே. சாத்தானிலே பிடிபட்டு சவுலும் முந்தி இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் எனப்பட்டவன் சவுல் என்ற பெயர் கொண்டு அவர்களை கட்டி போட்டு கொண்டு தெரிந்தார் எல்லா இடத்திலையும். ஓகே, ஸோ சுவிசேஷ ஊழியம் செய்யும் நேரத்திலே நிச்சயமாக நாம் அதை உபயோகிக்கவே வேணும். போய் கதைப்பதற்கு முன்பதாக உபயோகிக்கவே வேணும் சகோதரர்களே. ஆல்ரைட், மார்க்கு 3:27 இயேசு சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டை எப்படி கொள்ளையாட முடியும்? ஆனால் அவனை கட்டினால் அவன் கொள்ளை பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பலவான்ங்கிறது அசுத்தாவிகள். இவைகளை நாங்கள் முதலில் கட்டாமல் ஆக்களுடைய சும்மா போய் கதைக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். You have to take authority and bind these spirits. அநேகமான சபைக்கு சொல்லிக் கொடுக்காது. இதெல்லாம் விசர் அல்லது ஒரு வஞ்சிப்பான உபதேசம் என்றெல்லாம் சொல்லலாம். அவர்களே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை வாசித்து பார். மார்க்கு 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எப்படி அவனது வீட்டை நீ அப்படியே பிடித்துக் கொள்ளலாம்? இல்லை, பிடிக்க முடியாது. அது சகோதரன் சகோதரியை வெல்ல முடியாது. ஆனால் அவனை முதலில் கட்டி போட்டால் அங்கே உள்ளே இருந்து வேலை செய்கிற அதுக்கு பின்னால் இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற எந்த காவனாவோ வயனாவோ எதுவோ இருந்தால் நாம் துணை கட்டுகிறேன். மூடவாய் விடையது சகோதரனை. Bind you in the name of Jesus. And then now you can go and talk to them about the Lord. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு இந்த கேசட்டை கேளுங்க, இந்த சீடியை கேளுங்க. சிலர் சீடி எடுத்து உடைக்கிறார்கள், சிலர் கேசட்டை எடுத்து போட்டு நுறக்கி உடைக்கிறார்கள் உரலுக்குள்ளே போட்டு, சிலர் அதை தூக்கி எறிகிறார்கள். ஏன்? அந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளே இருந்து அதை செய்யும்படிக்கு சொல்லுகிறது. எத்தனையோ இடங்களில் பைபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கும்பமாக போட்டு அதை பற்ற வைத்தார்கள். குறிப்பாக பங்களாதேஷ் இடத்திலே தேசத்திலே பற்ற வைத்தார்கள். அனுப்பிய எல்லா வேத புத்தகங்களையும் பல வருடங்களுக்கு முன்பு தொடர்பாக இயற்கை அழிவு வந்து கொண்டே இருந்தது. தொடர்பாக வந்து
தேவன் கரத்தை நீட்டினார். ஜனங்களே, இதோ எனக்கு இடம் கொடுங்கள். அவர்களோ கேட்கவில்லை. அழிவின் பின் அழிவு, அழிவின் பின் அழிவு, அழிவின் பின் அழிவு. தேவனுடைய சந்திக்கும் காலம் ஒன்று இருக்கிறது. ஸோ சகோதரர்களே, நிச்சயமாக நாங்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு அதை உபயோகிக்க வேண்டும், அந்த திறப்பை. ஏழாவதாக, பைண்டிங் டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ். அதாவது இந்த ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே, தேசத்திலே, உதாரணமாக இப்போ கிழக்கு பிராந்தியத்தை எடுத்தால், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், கிழக்கு மாகாணம், ஒரு பொல்லாதாவி, ஒரு வானமண்டலம் உள்ள ஒரு ஒரு பொல்லாதாவி, ஒரு 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 இருளின் அதிகாரம் அங்கே இருந்து அசுத்தாவிகளை அனுப்பிக்கொண்டே இருக்கும் வீடுகளுக்கு. அது ஒரு கேப்டன் மாதிரி, ஒரு இன்ஸ்பெக்டர் மேலுக்கு. அதுக்கு கீழே தான் அசுத்தாவிகள் பூமியிலே வேலை செய்கிறது. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பான ஒரு இருளின் அதிகாரம் அங்கே மேலே இருந்து அது விக்கிர ஆராதனை. அந்த ஆவி ஜனங்களை விக்கிர ஆராதனைக்குள்ளே அனுப்புகிறது. வெளியரங்கமான சொர்வ வணக்கம், அதே நேரத்தில் இருதயத்துக்குள்ளே விக்கிரகங்கள். அதை குறித்து தேவன் உன்னோடு பேசியிருக்கிறார். சில ஊழியர்களுக்கு ஊழியம் விக்கிரகம் விட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதியே கிடையாது, நிம்மதியும் வரவும் கூடாது. அவர் ஊழியத்தை பலிபீடத்தில் வைக்கும் வரை, அந்த ஈசாக்கு கொடுக்கப்படும் வரை அவர்களுக்கு நிம்மதி இல்லை. எதிரும் மற்ற பொருள்களோடு முரண்டி கொண்டே தெரிவார்கள். சண்டை, நாம் என் சபை. ஓகே, ஸோ இப்படிப்பட்டதான ஆவிகள் முதலிலே கட்டப்பட வேண்டும். இவற்றை நாம் தனியாக செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். ஸோ நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் அவயவங்களாக சேர்ந்து மற்ற நகர், இந்த கிழக்கு பிராந்தியத்திலே, இந்த கிழக்கு மாகாணத்திலே மேலே இருந்து வான மண்டலங்களில் இருந்து வேலை செய்து கொண்டே இருந்து விக்கிரங்களை ஏற்படுத்தி சொர்பங்களை வழங்கும்படி செய்து ஜனங்களை குருடாக்கிற பொல்லாத ஆவியை நாங்கள் சேர்ந்து எல்லாருமா ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் உன்னை காட்டுகிறோம். இந்த இடத்துல தொடர்ந்து இப்படியாய் ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் பண்ண வெளியரங்கமாக எங்கள் கண்கள் காணக்கூடியதாக காரியங்களை தேவன் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஆவி கருகி செய்கிறது. கிழங்குமானத்தில் யார் அதை சொல்லலாம்? இன்னும் ஒரு ஆவி, மிக குறிப்பான ஆவி, எல்லா வீடுகளிலும் இருக்கிறது, வளவுகளும் இருக்கிறது. That's right. I gave you a clue. சூனியம், பில்லி சூனியம், மந்திரவாதம், அது ஒரு ஆவி மேலே இருந்து. It's a principality. அது ஒரு விழுந்து போன தூதன். ஞாபகம் இருக்கிறதா? தானியேல் ஜெபம் பண்ணும் நேரத்தில் 10ஆம் அதிகாரத்திலே மறுமொழி உடனடியாக தேவன் அனுப்பினார். கேப்ரியல் அதை கொண்டு வரும் பொழுது, பெர்சியா நாட்டின் அதிபதி என்னை தடை பண்ணினான், இந்த 21 நாட்களும் நான் அவனோடு பிடிக்கப்பட்டிருந்தேன். கேப்ரியலை பிடிச்சு வச்சிருந்தான். பாதி வழியில் வார நேரத்தில் நான் எழுதலை, வாசிச்சு பார். ஆனால் அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணினான். மைக்கேல் உதவிக்கு அனுப்பப்பட்டான். மீகாவில் வந்து அவனுக்கு உதவி செய்து அவனை விட்டான். நீ போ, நான் கை பார்க்கிறேன் இவர்களை என்று. மீகாவில் யுத்தம் பண்ணும் தேவதூதன். ஆனால் தானியேலுக்கு அந்த நேரம் அந்த அதிகாரம் இல்லை கட்டி போட. இயேசு இன்னும் வரவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவைகள் தொடர்ந்து வேலை செய்கிறது தெரியுமா? ஏன் இவைகள் எல்லாம் தொடர்ந்து வேலை செய்கிறது தெரியுமா? எதற்காக பாம்பு ஏதேனுக்குள்ளே வந்ததும் ஆதாம் என்ன செய்தான்? ஆதாம் என்ன செய்தான்? ஒன்றும் செய்யவில்லை. அதே விதமாக சபைகள் இருக்கிறது, காரியங்கள் நடக்கிறது, நாங்கள் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் இருக்கிறோம். திறப்பு திறப்பு, தேங்க்யூ ஜீசஸ், இந்த கண்டித இதில் வச்சு சரி பிரச்சனை வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்கள். ஜீசஸ் ஜீசஸ் ப்ளீஸ், சரியான பிரச்சனை. ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஐயோ, கண்ணை திறந்து பார். ஐயோ ஆண்டவரே, கண் வேணாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆறாவது சொன்னீர், நான் கேட்பேன் என்று சொன்னீரே. ஐயோ சொல்லும்.
இதுதான் விசுவாசிகளின் நிலைமை. They have the key. அநேக பேருக்கு இது இருக்கண்டே தெரியாது. அநேக பேருக்கு இது இருக்கண்டே தெரியாது. ஆனபடி நல்ல கையை தூக்குறான், அடிச்சு விடுறான், அவளோட சொத்து அங்கார போகுது. பஞ்சாதி நரி அவள் பார்த்து இருந்து போட்டு அவளுக்குள்ள இங்க ஸ்டீம் ஏறுறது. அவள் இருந்தா போல அவளை விசிக்கி விட்டாள் ஒரு நாள். நானும் பார்த்து தான் பாறேன். எதை அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படும், எதை தடை பண்ணுகிறீர்களோ அது தடை பண்ணப்படும். அதுதான் மத்தேயு 18:18. ஏன் பிரதர் இந்த பிரச்சனையும் இந்த பிசாசும் போட்டு தாக்குது? ஏனென்றால் உன் வரவு நல்வரவாகு என்று பிசாசு நீ உள்ளே கூப்பிடுகிறாய். அவ்வளவே தான். ஏன் குளர்றாய் ஆண்டவரை பார்த்து? ஏன் புருஷன் சாராயம் குடிக்கிறாரா? முதல்ல நீ பார்த்து தானே குடிச்ச நீ இல்லையா? எதை அனுமதிப்பீர்களோ அது அனுமதிக்கப்பட்டிருக்கும், எதை தடை பண்ணுவீர்களோ அது தடை பண்ணப்பட்டிருக்கும். ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, தொடங்க வேண்டியது பூமி, பரலோகம் அல்ல. விளங்குறது இல்லை. இதுக்கு பைபிள் கொழிச்சு போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு வந்தாலும் எப்படி வாரது? மூளை கலண்டு போய்த்தானே வாரது. இதுக்கிற விசுவாசத்தை தூக்கி போட்டு பாருங்கள். நாங்கள் பாஸ்டர்ஸ் இதுகளை சொல்லிக் கொடுப்போம் சபையாருக்கு. Pastor, you are listening to this. Teach these truths to your church. These are special keys. You will never be sorry. Don't get angry with me. I hope you love me. All right. Now, இவளை சேர்ந்து இந்த இடங்களுக்கு மேலே இந்த கிரியை சேர்ந்து சேர்ந்து கட்ட வேணும். மேலுக்கு இருந்து வருகிறது விக்கிராராதனை, பிலிசூனியம், கட்டம் வல்லம் உடலும் மற்றும் உடலை வெட்டுகாய். Be bind you in Jesus name. See, சபை எழும்பப்படும். கொடுக்கப்பட்ட திறப்பை உபயோகிக்கணும் எல்லாரும். இது பக்கிரி பிச்சைக்காராக்கள் மாதிரி பேணியோட திரிகிறது சபையா. இயேசுவே வாடின முகத்தோட ஆண்டவரை தொழுது கொள்றது. ஒற்று சந்தோஷம் கிடையாது. எப்பயாகுது பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய். 2 பேதுரு 2:4 பேதுரு சொல்றார், நோவாவின் காலத்திலே தங்களுடைய இடத்தை விட்டு, நான் சொன்ன இந்த ஆக்கள் இந்த விக்கிராராதனை மாதிரி மந்திரவாதம் மாதிரி விபச்சார ஆவிகள் அங்கே கொஞ்சம் இருந்து கீழே இறங்கி வந்து நோவாவின் காலத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதிலே அதையும் ஒரு நாளுக்கு ஆண்டவருடைய கிருபையோடு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். பெண்களோடு உடலுறவு வைத்து ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஜாயன்ஸ். இந்த ராட்சதர்கள் தான் எரிகோ பட்டணத்தில் இருந்தார்கள். இவர்கள் வேவு பார்க்க போனார்கள் அல்ல, பார்த்து வந்து சொன்னார்கள், ராட்சதர்களை காண்டோம். அவர்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகள், எங்கள் பார்வையிலையும் நாங்கள் சின்ன வெட்டுக்கிளிகளாக இருந்தோம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இந்த ராட்சதர்களுடைய உயரம் 18 அடி ஆரங்குலம். அவர்களுடைய அகலம், அவர்களுடைய உடம்பின் அகலம் 8 அடி ஆரங்குலம். அதுக்குத்தான் அவர்கள் கட்டில் இருக்கிறது. அவர்கள் இரும்பு கட்டில் வைத்திருந்தார்கள் படுக்கிறதுக்கு. நடுவுறதை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறார், பார்த்து படிச்சது காட்டவா உனக்கு? இப்ப காட்டுறதில்லை. இந்த ஆவிகள் இந்த இடத்தை விட்டு வந்து இந்த பெண்களோடு உடலுறவு வைத்து இந்த ராட்சதர்கள் பிறந்தபடியினாலே அந்த ஆவிகளை தேவன் நித்தியத்துக்குமாக சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிறார் பூமியின் நடுவிலே. வாசிக்க எனக்கு நேரமில்லை. 2 பேதுரு 2, 3, 4 வசனங்கள் வீட்டு போய் 2 பேதுரு 2, 4 வசனம் திறந்து இன்றைக்கே படி. அதே நேரத்தில் யூதா புத்தகம் 6ஆம் வசனம், அதை வேணுமெண்டா நான் வாசி காட்டுறேன். யூதாவும் அதையே சொல்லுகிறார். வெளிப்படையாமத்துக்கு முதல் புத்தகம் யூதா 6ஆம் வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும்
மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். யார்? தேவன். சொல்ல, தேவன். இந்த போய் மேலே இருந்து கீழே மனுஷர் மாதிரி வந்து இறங்கி வீடுகளுக்குள்ள போய் பெண்களோடு உடல் உறவு வைத்து பிறந்த ராட்சதர் அந்த ஆக்களை கூட அந்த ஆவிகளை சங்கிலிகளினாலே இன்றைக்கும் நித்தியத்துவமாய் பூமியின் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது. நித்திய சங்கிலிகள். They are bound with chains. சாத்தான் கட்டப்படவில்லை. சபை ஈடுபட்டதுக்கு பிறகு 1000 வருஷத்துக்கு கட்டப்பட நான் உங்களுக்கு அதை காண்பித்தேன் இல்லையா? வெளிப்படாமல் 20 1 2 3 நித்திய சங்கிலிகளினாலே. அடுத்ததாக சங்கீதம் 110 6 தொடக்கம் 9 வரை உள்ள வசனங்களிலே நாங்கள் மறுபடியுமாக ஒரு மாகாணத்திலே, ஒரு இடத்திலே, கிராமத்திலே, ஒரு பட்டணத்திலே வேலை செய்கிற, அங்கே ஆக்கினை ஏற்படுத்துகிற அந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற மதத்திலே, சூனியத்திலே, பல விதமான பெருமையிலே, பல காரியங்களிலே, சுயநலத்திலே கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவி அவைகளை மேலே நாங்கள் சபையாராக சேர்ந்து கட்டி போடலாம். 149வது சங்கீதம் 6ஆம் வசனம், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட கனத்தையும் அதிகாரத்தையும் பாருங்கோ. இந்த ஜனங்கள் சபையா அலையுது. சபைக்கு வாரதும் போறதுமாக இருக்குது, வாரதும் போறதுமாகவே இருக்குது. எப்பொழுதும் கற்றாலும் அறிவு பெறாத கூட்டத்துக்கு போகுது. அவன் வாரான், இவன் வாரான், போய் ஒன்றுமே ஏறதில்லை. அதுவும் ஒரு கட்டுத்தான், அதுவும் ஒரு பிடிதான் பிசாசுடைய. இதோ பார், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும். இந்த ஜனங்களினுடைய ராஜாக்கள் யார்? வானமண்டலங்களிலே இருந்து வேலை செய்கிற பொல்லாத ஆவி, அந்த விழுந்து போன தூதன், சாத்தானின் வேலைக்காரன், அந்த பிலிசூனியத்தின் ஆவி, அந்த விக்கிர ஆராதனையின் ஆவி. அது அங்கே வேலை செய்ய இங்கே விக்கிரகங்கள் கூடும். அது அங்கே வேலை செய்ய சூனியங்கள் போடுவார்கள் பூசாரிமார். ஆனால் தேவன் சொன்னார், பூசாரிகளோ எவர்களோ குறிச்சல்களோ அவர்களுடைய எல்லா வேலைகளையும் பைத்தியமாக்குவேன். ஏசாயா 44:24 பைத்தியமாக்குவேன், அவர்களை நிர்மூடராக்குவேன். தேவன் சொன்னார். இந்த காலகட்டம் முடிய போகிறது. வல்லமையிலே அவர்கள் போடுவார்கள் கோலை, நாங்கள் போட வேணும் எங்களுடைய கோலை. எங்கள் கோல் தேவனுடைய வார்த்தையும் அதிகாரம். நீ வார்த்தை அறிந்திருக்க வேண்டும், உன் அதிகாரம் அறிந்திருக்க வேண்டும். எந்த திறப்பு போல எந்த நேரத்தில் உபயோகிக்க. இந்த திறப்பு ஒரு திறப்பு எல்லா கதவையும் திறக்காது. ஒவ்வொன்றுக்கு வித்தியாசமான திறப்பு. ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வித்தியாசமான திறவுகோல்கள் இருக்கிறது. ஆஹா, அறிந்து கொள். அந்த திறவுகோலாக தான் அதை திறக்கலாம். அதுக்கு நீ ஆழமாய் படிக்க வேணும். தேவனோடு நீ நெருங்கி உறவாட வேணும். வார்த்தை உன்னுடைய உயிராக இருக்க வேண்டும். வார்த்தைக்கு முதலிடம் கொடு. வார்த்தைக்கு 2ஆம் இடம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ திறவுகோலை உபயோகிக்கலாம். கனவு காணாதே. போதேர் என்ன செய்வார்? ஓ செய்வார். போதேர் கடந்து திண்டாடமா இருக்கிறார். அவருக்கு கட்ட தெரியாம, அவருக்கு என்னென்று கட்ட வைக்கிறான்னு தெரிகிறது இல்லை. என்ன மாமி இது பொறுப்பான கேஸ், இது அங்க அனுப்புங்க. எல்லாரும் பொறுப்பான கேஸும் மிஞ்சாலா. Oh my God. Somebody shout hallelujah. என்ன செய்ய போறீர்கள்? ஆண்டவர் சீக்கிரமா வர போறார். இப்ப துறப்ப உபயோகிக்காம உன்னை போற நீ நடந்து போற சத்தம் மட்டும்தான் கேட்கறது. என்ன சத்தம் போறது? பிசாசு பார்க்கும். அதை பற்றி பயப்படாது. அது சத்தம் போட்டு கொண்டு போகிற ஒரு மாடு. அது எங்களுக்கு தொந்தரவு இல்லை. அதுக்கு தெரியாது திறப்பு அப்படி பாவிக்கிறதுண்டு. இப்போ விளங்குதா? இப்போ விளங்குதா? ஈச்சு விளங்கி போட்டு திறப்ப உபயோகிக்கணும். பாஸ்டர் பாஸ்டர்
ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? என்னத்துக்கு பிள்ளைக்கு காய்ச்சல்? ஒரு சின்ன திறப்பு இந்த இருக்குது, தலையில் கை வைப்போம், இயேசுவின் நாமத்தில் விடுப்பாச்சு, நடப்படியால் காய்ச்சல் முடிஞ்சது. அதை செய்ய தெரியாது, அதை பேச தெரியாது. அப்படி இருக்குது சனம். அறிவில்லாமல் சங்காரம் அடைகிறார்கள், அறிவில்லாமல் சங்காரம் அடைகிறார்கள். ஸோ இந்த ராஜாக்களை கட்டி போட சங்கிலிகளினாலே அவர்களுடைய மேன்மக்கள், அது மேன்மக்கள் என்றார் அசுத்தாவிகள். ராஜாக்கள் பொல்லாதாவிகள் மேலேக்கு இருந்து வேலை செய்கிறது. பிலுசூனியத்தின் ஆவி, விக்கிராராதனின் ஆவி, மந்திரவாதத்தின் ஆவி, பெருமையின் ஆவி. சில இடங்களில் பெருமை பிடிச்ச ஓ போ மதத்தின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜன். இப்போ யாவும் விழுந்து போன தூதர்கள் அங்கே இருந்து அசுத்தாவிகள் அனுப்புறது. நாங்கள் எங்கட மதத்தை விட்டு எங்கட சபையை விட்டு நாங்கள் பரம்பரையாக, எங்களுக்கு தெரியும் பரம்பரையாகத்தான் சாபம் வேலையுது, அவங்களுக்கு அது தெரியாது. தேவன் சொன்னார், சந்ததி சந்ததியாக நான் விசாரிப்பேன், நீ பரம்பரைன்றா, எனக்கு என்ன? இங்கே இருக்கிறாயா? உன் ஆத்மா சுகமா? ராஜாக்கள் மேலே, ஜனங்களின் ராஜாக்கள் பொல்லாத ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் அங்கே இருந்து வேலை செய்கிறார்கள். சொல்லி போட்டேன். மேன்மக்கள் யார்? அவருடைய மேன்மக்கள் அசுத்தாவிகள், அசுத்தாவி. ஓகே, ஐ ஹேவ் டு ஷோ தட். இன்னொரு வசனம் இருக்குது, நான் சீக்கிரமாக போகணும். Now இவைகளை நாங்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் கட்டி போடலாம். அது பார்த்தீங்களா? அவர்களை கட்டி போடவும் இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் பார்த்தீங்களா, கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் இவர்களுக்கு கொடுக்கவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். Hallelujah! You have the word of God. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்திலே, தேவனுடைய வார்த்தை உன் வாயிலே. Wow! Hallelujah! Oh my God! அதை வச்சு தான் உபயோகிக்க வேண்டும், அதை வச்சு தான் உபயோகிக்க வேண்டும். இந்த கனம் 9ஆம் வசனம், அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா! ஏன் ஹல்லேலூயா அந்த எழுதி இருக்காதுல்ல, நீ அதையும் பார்க்க மாட்டாய். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். இப்பதான் நான் கொண்டா சேர்த்து கொள்ளணும். இப்பதான் இருக்கிறது பிரிவினையாக சப்பா வரப்பா வராம எங்க பார்ப்போம், கையை போட்டு ஜோபப்படுவோம், பார்ப்போம், கையை கோத்து. எனக்கு அவரோட பிடிக்கல, அது விட்டு விலகிஞ்சால போயிடுறேன், இன்னொரு ஒரு ஆளை பிடிக்கிறது. ஒற்றுமையாக இருந்து கட்டணம் என்று சொன்னால் நடக்கும், காரியங்கள் நடக்குமே. தேவன் சொன்னார், அவர் கொடுத்த அதிகாரம் நமக்கு உண்டாகிறது. ஆமென். Alright, now சகோதரர்களே, கட்டவிழ்ப்பது, how to loose. See, லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்தில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டாய் என்று சொல்லி, உண்மையான மொழிபெயர்ப்பு அதில் என்ன தெரியுமா, விடுதலையாக்கப்பட்டிருக்க சொல்லி என்ன தெரியுமா அதில் போட்டிருக்குது? உன் பலவீனத்தில் இருந்து நீ கட்டவிழ்க்கப்பட்டாய். சொல்லு, கட்டவிழ்க்கப்பட்டாய். பார்த்தீங்களா, கட்டவிழ்க்கப்பட்டாய். 15ஆம் வசனத்துக்கு போவோம். இவர்கள் முறுமுறுத்தார்கள், என்னதுக்கு இன்றைக்கு குணமாக்க வேணும், ஏன் அது ஏனுபடி 7 நாள் இருக்கிறதே, இன்றைக்கு ஏன் இந்த சனியில இவர் குணமாக்குகிறார்? மதம் தேவனுடைய காரியங்களை தடை பண்ணுகிறது. மதவரை பிடித்தவர்கள் தேவனுடைய நற்செய்தியின் சுவிசேஷ ராஜ்யத்துக்கு எதிர். நீ சொல்லக்கூடாது, என்ன பிரதர் எங்களை அங்க போய் ஊழியம் செய்ய விடாம இந்த போதர் தடை பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் போய் சொல்லி இவங்களை நம்ப வேணாம்னு சொல்லி. ஒரு மனுஷனுடைய சத்துருவாதி அவன் சொந்த வீட்டார், பல நாய்களும் பன்றிகளும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி உள்ளுக்குள்ள பூந்து கொண்டு கிடக்குது. கள்ள போதர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் தெரிகிறார்கள் பல இடங்களிலே.
இயேசுவின் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி நீ இதை படிக்க வேணும், நீ உண்மையிலே நிலைத்திருக்க வேணும், நீ உண்மையை நீ விரும்ப வேணும். அப்படி நீ செய்யாத பொழுது பொய்யை நீ நம்பும்படிக்கு தேவன் தாமே பொய்யை உனக்குள்ளாக அனுப்புவார். அந்த நேரத்தில் நீ அதை விசுவாசித்தே சேருவாய். சகோதரரே, இப்படிப்பட்ட சகோதரர்கள் அந்த தேவாலயத்தில் இருந்தார்கள். தேவன் என்ன சொன்னார்? இயேசுவின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் மாடையாவது தன் கழுதையாவது தன்னுடைய அந்த கட்டி இருந்த அந்த 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 கொட்டியில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் சொல்லு, அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா, தண்ணீர் கொடுக்கிறதுக்கு இதோ சாத்தான் 18 வருஷமாக, அதாவது அசுத்தாவி உண்டு, பலவீனம் என்று சொல்கிற அந்த அசுத்தாவி வருஷமாக கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலே இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். அவள் இப்படியாக இருந்தால் நினைக்கிறேன் இதில் வந்து குந்தி இருக்கு, அவளுக்கு நிமிர இயலவில்லை, ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. வைத்தியத்தில் போனால் 1 2 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 17 வருஷம், 18 வருஷம், வாராள் போறாள். ஆனால் அந்த 18ஆம் வருஷத்திலே ஒரு மாதத்தில் ஒரு நாளிலே ஒரு ஆள் அங்கு வந்து நிற்கிறார். இயேசு வந்து சொன்னார், பெண்ணே, நீ கட்டவிழ்க்கப்பட்டாய். அதான் அவர் சொன்ன சொல், நீ கட்டவிழ்க்கப்பட்டாய். அவள் யோசித்து, இன்னும் அப்படித்தான் நிற்கிறாள். அவள் யோசித்திருப்பாள், 18 வரைக்கும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், கட்டவிழ்க்கப்பட்டனா? இது என்ன கலைக்கிறீர்? இறந்த காலத்திலே பேசுகிறார். ஏன் தெரியுமா? நீ உன் எதிரியின் வாசல்களை நீ மேற்கொள்வாய் என்ற அந்த வாக்கு தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தார். வாசித்து பார் ஆதியாகமத்தை. You shall possess the gates of your enemies. அந்த நேரமே அங்கே இருந்தது. ஏன் இந்த நிலையில் இருந்தால் அறிவில்லாமல் என் ஜனம் சங்காரப்படுகிறார்கள், அறிவில்லாமல் சபைகள் சங்காரப்படுகிறது, அறிவில்லாமல் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது, அறிவில்லாமல் ஒவ்வொருவனும் தன்னை ஒரு தான் விரும்பிய ஒரு ஊழியக்காரனை மாற்றிக் கொள்கிறான். அறிவில்லை, அறிவில்லை, அறிவு இல்லை, கூலிகளாய் தெரிகிறார்கள். இயேசு வந்து சொல்லி, கட்டமைக்கப்பட்டாய். எப்பொழுதோ இந்த காரியம் நடந்தது. ஆபிரகாமுக்கு நான் கொடுத்தேன் அந்த வாக்குத்தத்தத்தை. இதோ இதோ அப்படி சொல்லி கரத்தை வைத்தார். எழும்பினாள். உடனடியாக அவர் என்ன சொன்னார்? இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தை, ஆபிரகாமின் குமாரத்தை என்று சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி. நீ விசுவாசியா? அப்படியானால் நீ ஆபிரகாமின் குமாரத்தி. நீ விசுவாசியாக இருந்தால் நீ ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுடைய பிள்ளை. உனக்கு உரிமை உண்டு. சுகஜீவியம், குணமாக்குதல் வல்லமை உன்னுடைய அப்பம், பிள்ளைகளின் அப்பம். விடுதலை பிள்ளைகளின் அப்பம், கட்டவிழ்க்கப்படுதல் பிள்ளைகளின் அப்பம். இது நாம சும்மா இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, யோவான் 11ஆம் அதிகாரம் 43 44 43 44 11 43 44 லாசரஸ் செத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவனை செத்த உடனே இயேசு வருவார் என்று காத்திருந்தார்கள். மாத்தாள், மரியாள், சிஸ்டர்ஸ். அவர் போகவில்லை. அங்கே அந்த இடங்களிலே செத்தால் கழுவி உடுப்பு மாத்திரதில்லை, அவர்களுக்கு கழுவி சந்தனம் எல்லாம், சந்திரமம், நல்ல வாசனைகள் எல்லாம் பூசி எல்லாத்தையும் இந்த புண்ணுக்கு பேண்டேஜ் கட்டுவாங்க இல்லையா, பேண்டேஜ் சுற்றி 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 கட்டுவாங்க. அதுவும் தெரியாதா? ஏனப்பா என்ன ஒரு அறியாத ஆள் மாதிரி பார்க்குறாய், சுற்றி கட்டுவாங்க இல்லையா, கட்டி கட்டி. அப்போ காலில் இருந்து சுற்றி 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 இங்கே வந்து எல்லாத்தையும் சுற்றி 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 அதாவது அந்த 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 நறுமணம் வீசுகிற அந்த அந்த சீலைகளாலே சுற்றி சுற்றி பிரேத சீலைன்னு இருக்குது, சுற்றி 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 மூமெல்லாம் சுற்றி ஒரு வெள்ளை உருவம் இப்படி இருக்க. ஒருவரும் வந்து பார்க்கிறாது அந்த ஆளை, யாருன்னு தெரியாது, ஏன்னா எல்லா சீலை இப்படி அங்கே இருந்தது. 11ஆம் அதிகாரம் 43 இவைகளை சொன்ன முன்பு லாசரஸ் வெளியே வா என்று மெல்லவாக கூப்பிட்டார். அப்ப இஞ்சிதான் இருக்கிறாய். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நான் சொன்ன பெரிய ஒரு கிடங்குகளை இருந்தவன், அந்த கல்லறை ஒரு 10-15 அடி இருக்கு மக்களுக்கு. அவன் தூக்கி எறிபட்டு இருக்கிறான். அவரை சத்தம் கேட்டு, கல்லறையிலே இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தம் கேட்கும், குரல் கேட்கும் நாள் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது.
யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்ப லாசரஸ் என்ற பேர் மட்டும் கூப்பிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த 1000 வருஷத்துக்கு முன்பு எல்லாரும் வழியே உள்ள பேரும் தான் வேணும். உள்ள பேரும் தான் வேணும். அது நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள் அந்த அது பெரிய நாள், மகா பெரிய நாள். ஆயத்தமாக இரு. அப்போ அவன் மருத்துவம் எழுந்துவது, அவன் கால்களும் கைகளும் சவத்தினுடைய சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். சொல்லு, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். உயிரோடு எழுப்புவது சொல்லு கர்த்தருடைய வேலை, கட்டவிழ்ப்பது சபையின் வேலை, என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த உயிரோடு எழுந்து வந்தது நாங்கள் மறுபடப்படைவதற்கும் உதாரணமாக இருக்கிறது. அநேக பேர் மறுபடப்படைந்திருக்கிறார்கள். சவச்சீலைகள் எல்லாம் சுத்தி இருக்குது, சந்ததியின் சாபங்கள். அவன் இப்படி போறான். ஆவிக்குரிய ஜீவியம் சரியா ஜீவிக்க முடிகிறதில்லை. ஏன் இப்படி போறான்? கை உயர்த்துகிறதில்லை. சவச்சீலை, சந்ததியின் சாபங்கள் ஒன்று அவுக்க வேண்டி இருக்குது. எந்த உடன்படிக்கை அவனாவா பட்டு சவச்சீலை, அவனை அவிழ்த்து விடுங்கள். இயேசு சொல்லுகிறார் சபைக்கு, அவர்களை அவிழ்த்து விடுங்கள். நாங்கள் பாட்டு படிப்போம், நாங்கள் ஆராதிப்போ. இப்போ பாட்டு கூட்டிக்கொண்டே போகுது. என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசினார்கள், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவர்களை சும்மா அனுப்பினார்கள் வீட்டை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 6ஆம் அதிகாரத்தில் உன் மூளை எங்கேயாவது போச்சதுன்னா 8ஆம் அதிகாரத்தில் வந்து சந்தி. சரி, இது கேட்டுட்டீங்களோ? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30-34 வரை. இங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது வீட்டிலே. இயேசு ஊழியத்தின் முடிவு நாள் வந்தது. அவர் சொன்னார், நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் இந்த இடத்துல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அவருக்கு போய் அந்த கழுதையை அவிட்டு கொண்டு வாருங்க. அவிட்டு கொண்டு வர நேரத்தில் அவன் கேட்பான், ஓனர் கேட்பான், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், இது கர்த்தருக்கு தேவையாயிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவிழ்த்து கொண்டு போகப்படுவான். அப்படியே அதே மாதிரி அந்த காரியம் அங்கே நடந்தது. சகோதரர்களே, அது ஒரு டக்குன்னு இருக்கா, நாங்கள் வாசிப்போம். 19:30-34 வரை. உங்களுக்கு எதிரே இருக்கிற காமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் பொழுது மனுஷர்கள் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களுக்கு கேட்டால் அது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அப்படியே சொல்லி கண்டார்கள். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதுக்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு வேணும் என்று சொன்னார்கள். அது இயேசு ஒன்று கொண்டு வந்தார். இதோபா கழுதை கட்டப்பட்டிருந்தது, இயேசுக்கு தேவையாயிருந்தது. அதை அவிழ்க்கிறதுக்கு ஓனர் வந்தான், ஏன் அவிழ்க்கிறாய்? அவர் சொன்னார்கள், கர்த்தருக்கு தேவையாக இருக்கிறது. அவர் ஒன்றும் பேசவில்லை, அவர்களை போவிட்டார். கழுதை குட்டி ஆண்டவருடைய வந்தது. இன்றைக்கு எத்தனையோ கழுதை குட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு தேவையான கழுதை குட்டிகள். இவர்கள் ஒரு ஊழியத்திலும் ஈடுபடுகிறதில்லை. இந்த கழுதை குட்டிகள், செல்ல கழுதை குட்டிகள், கட்டப்பட்டிருக்கும் குட்டிகள் தான் எத்தனை. சாப்பாடு அந்த இடத்துலயே எடுத்து கொண்டே இருக்குது. ஓனர் வாராரா? கொண்டு வரார் சாப்பாடு. பாஸ்டர் வாரார் சாப்பிடுது அந்த கழுதை. என்னைய கழுதை என்று சொல்றீங்களே. எத்தனை தேவனுடைய ராஜ்யத்திலே தேவையானவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். they need to be loosed. இது உனக்கு வெளிச்சம் கிடைச்சதா உனக்கு வெளிச்சம்? அவிழ்க்கப்படவனும் ஆண்டவர் ஏறி போறதுக்கு. அதில் எத்தனை கட்டப்பட்ட காசு கிடக்குது, எத்தனை கட்டப்பட்ட வாகனம் கிடக்குது, எத்தனை கட்டப்பட்ட வீடு கிடக்குது, வளவு கிடக்குது. ஆண்டவர் சொல்றார், எனக்கு அது தேவையாயிருக்கிறது. அந்த வாலிப சகோதரன் ஞாபகமா? அவன் தூக்கத்தோடே போனான். கேள் வடிவாக. கடைசியாக சங்கீதம் 105 20-22 வரை. யோசேப்பு தேவையில்லாதனமாக, அவருடைய குற்றம் இல்லாத நேரத்தில் அவன் கட்டப்பட்டிருந்தான் சிறைச்சாலையிலே. ஆனால் அவன் நேரம் வந்ததும்
ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை என்ன சொன்னான்? அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். கட்டவிழ்க்கப்பட்ட யோசேப்பு வெளியாலே இப்பொழுது வருகிறான். அவன் வெளியாலே வந்ததும் ராஜா இவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். ராஜா இயேசுவை போல, நீ யோசேப்பு போல, நீ இன்னாலும் நாங்கள் கட்டப்பட்டிருந்தோம். தேவனங்களை ராஜா கட்டை அவிழ்க்கும்படிக்கு ஒரு அதிபதியை எங்களுக்கு அனுப்பினார். இப்பொழுது நாங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே வருகிறோம். இப்பொழுது நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அதோ வாசித்துப்பார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். இயேசு கிறிஸ்துவோடு சுதந்திரம், பிதாவோடு நாங்கள் சுதந்திரம், இயேசுவோடு உடன் சுதந்திரமாய் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நேரத்தில் கட்டப்பட்டிருந்தோம். இப்பொழுது அவர் நம் கட்டுக்களை அவிழ்த்து விட்டார். அவர் சொல்லுகிறார், now you go. இந்த பிரச்சனை கொடுக்கிற இந்த போலாவிகள், ஆசுத்தாவில், இவைகள் எல்லாவற்றையும் கட்டி போடுங்கள் இயேசுவின் நாமத்திலே. God gives you authority. அவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யோசேப்புக்கு ராஜா அதிகாரம் கொடுத்தார். நீ உன் மனதின்படி உனக்கு பிரச்சனையா இருக்கிற ஆட்களை எல்லாரையும் நீ இப்பொழுது கட்டி போடு. இவ்வளவு நாட்களில் நீ கட்டப்பட்டு இருந்தாய். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றதே? அதோ பார்த்தீங்களா சகோதரர்களே, பார்த்தீங்களா? இதை போய் தியானம் பண்ணு. கட்டப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது போகிறார்கள் மற்ற இதுகளை எல்லாத்தையும் கட்டி போட்டு கட்டப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு. அதற்காகவே உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். May the Lord bless you. May the Lord be with you. May the Lord lead you and guide you. தேவன் தாமே உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. அவருக்கு கனமாக துதி.